ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். நான் 1 கப் கொண்டக்கடலை எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்து மூடி போட்டு 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சூடான பின்னால் பொடிசாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது சேர்த்து, ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின பின்னால் 2 தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் ஆப்பம், இடியாப்பம், புட்டு, இட்லி, தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை தண்ணியோட இதில் சேர்த்துக்கலாம். நான் கருப்பு, வெள்ளை ரெண்டு கொண்டக்கடலையும் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்றில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கெட்டியான தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மேலாப்பில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தாளிக்கிற பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்ச பின்னால் கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை செஞ்சு வச்சுருக்கிற கடலைக்கறியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா சூப்பரான கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.